கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நற்கருணை ஜெப வழிபாடானது ஒரு காணொளியாக இருந்தாலும் இதில் வீற்றிருக்கும் அற்புதரான இயேசு நம்மோடு உறவாடுவதை, நம்மோடு பேசுவதை நீங்கள் இந்த நேரத்தின் வாயிலாக உணர்ந்து பார்க்க முடியும். நீங்கள் வேதனையோடு இருந்தாலும், கஷ்டங்களோடு இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், நோயோடு இருந்தாலும், நீங்கள் கேட்பதற்கு எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இருக்கும். ஆண்டவர் உங்களோடு உறவாடுவதையும் அவர் உங்களோடு பேசுவதையும் நீங்கள் உணர முடியும். இந்த சிறிய மணித்துளியை அவரோடு செலவிடுவோமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு கற்பனை கதை என்னவென்றால், ஆலயங்களுக்கு செல்வது வழக்கம் நம் அனைவரும். அப்படி ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் பிற மத சகோதரர் ஒருவர் வழிபாட்டு நேரத்திலே அந்த ஆலயங்களுக்கு வருகிறார். அப்பொழுது அங்கே வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவரும் வழிபாட்டில் கலந்து கொள்கிறார். நற்கருணை பகிர்வு வேளையில் இவரும் தன்னை இணைத்து கொள்ளும் விதமாக அந்த பவனியில் கலந்து கொள்கிறார். அப்போது அதை பார்த்து கொண்டிருந்த மற்ற நபர்கள் இவரை தடுத்து நிறுத்தி, இதில் நீங்கள் பங்கெடுக்க முடியாது, இது எங்களுக்கு உரியது என்று சொல்லி அவரை திருப்பி விடுகிறார்கள். அவரும் மனதளவில் சங்கடப்பட்டு அந்த பந்தியில் பங்கெடுக்க முடியவில்லையே என்று திரும்பி வருகிறார். வழிபாடுகள் முடிந்து அனைவரும் வெளியிலே வந்து கொண்டு இருக்கும் வேளையில் இவரும் வெளியிலே வந்து அங்கு ஒரு சிறுவனை பார்த்து கேட்கிறார், தம்பி, இங்கு கொடுக்கப்படுகின்ற அந்த உணவு இருக்கின்றதல்லவா, அதை ஏன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார்களா என்று கேட்க, அந்த சிறுவன், இல்லை அங்கிள், எல்லாருக்குமே கொடுப்பாங்களே, ஏன் நீங்கள் வாங்கலையா என்று அவன் கேட்கிறான். அவரும் மறுமொழியாக, இல்லை தம்பி, நானும் வரிசையில் நின்று சென்றேன். அப்போது ஒரு நபர் என்னிடம், இது உங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது, இதை வாங்குவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொன்னார். இது என் மனதில் ஒரு கவலையை உண்டாக்கினது. எல்லா இடங்களிலும் போகின்ற பொழுது எல்லா ஆலயங்களிலும் பிரசாதங்கள் கொடுப்பார்கள், ஏதாவது சாப்பிட கொடுப்பார்கள். அந்த எண்ணத்துடன் தான் நானும் வரிசையில் காத்திருந்து நான் சென்றேன். ஆனால் அந்த ஒரு நபர் என்னிடம் சொன்ன வார்த்தை எனக்கு மனதில் காயத்தை ஏற்படுத்தியது. இது எங்களுக்குரியது, இது உங்களுக்கு வாங்குவதற்கு தகுதி அல்ல என்று சொன்னது எனக்கு மனதில் ஒரு சங்கடத்தை உண்டாக்கினது. அதுதான் நான் உன்னிடம் கேட்கிறேன், இது எங்களை போல நபருக்கு கொடுக்க மாட்டார்களா என்று கேட்க, அந்த சிறுவன் சொன்னான், அங்கிள், இது இயேசுவின் திருவுடல், இதை நாம் வாங்குவதற்கு நாம் தகுதியான பாத்திரமாக இருக்கணும். நாங்களே சிறு பிள்ளைகளாக இருக்கப்படும் பொழுது எங்களுக்கு இதை கொடுக்க மாட்டார்கள். நாங்கள் ஒரு வயது வரப்படும் போதுதான் அதற்கு தேவையான ஜெபங்களை எல்லாம் படித்து அந்த உடல் வாங்குவதற்கு நான் தகுதியான விதத்திலே நான் தயார் செய்து ஜெபத்தில் இருந்தால் மட்டுமே அது நாம் வாங்க முடியும் என்று கூறினான். இது அவருக்கு தெளிவானதாக இல்லை. மறுபடியும் அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது நான் வாங்க முடியாதா தம்பி என்று கேட்டார். அப்போ அந்த சிறுவன் சொன்னான், அங்கிள், நீங்கள் இதை வாங்கலாம்,
இதை வாங்குவதற்கு நீங்கள் ஜெபங்கள் எல்லாம் படித்து அந்த நற்கருணையானது உங்கள் உள்ளத்தில் வருவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கப்பட வேண்டும். நீங்கள் சுத்தமாக இருக்கப்பட வேண்டும். அந்த உடல் அந்த நற்கருணை உங்கள் உள்ளத்தில் வருவதற்கு நீங்கள் உங்கள் மனதை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதற்கு பல ஜெபங்களை படித்து அவரை உணர்ந்தால் மட்டும்தான் இது வாங்க முடியும் என்று சொன்னார். அப்போதுதான் அந்த பிற மத சகோதரர் சொன்னார், தம்பி, நான் உங்கள் மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் பிற மதத்தை சார்ந்தவன். எனக்கு இதை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று இன்று நான் தெரிந்து கொண்டேன். உன் வாயிலாக இங்கே கொடுப்பது வெறும் ஒரு பிரசாதமோ ஒரு உணவு அல்ல, அந்த சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த இயேசுவை பற்றி தான் நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர் என் உள்ளத்தில் வருவதற்கு நான் என்னை தயார்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொன்ன வார்த்தை என் உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வருகின்ற நாட்களில் நானும் அந்த உணவை சுவைத்து பார்க்கக்கூடிய நபராக, தகுதியான பாத்திரமாக நான் வருவேன் என்று சொல்லி அந்த நிகழ்வு இதோடு விடை பெறுகிறது. ஆம் உறவுகளே, நண்பர்களே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதே நிலைதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றும் அநேக பேர் ஆலயங்களுக்கு சென்று இந்த நற்கருணை பகிர்விலே, நற்கருணை விருந்திலே நாம் பங்கெடுப்பது வழக்கமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரி, அதில் இடம்பெற்று அதை வாங்குவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இது அல்ல கிறிஸ்தவம். அந்த நற்கருணையில் வீற்றிருப்பது இயேசுவின் திரு உடல். அவர் என்ன சொல்கின்றார்? நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லப்படுவது, அந்த உயிர் நம்ம மத்தியில் கடந்து வரப்படும் பொழுது எங்கெல்லாம் என்னுடைய பலவீனங்கள் இருக்கின்றதோ அந்த இடங்களெல்லாம் ஒரு புதிய எனர்ஜி நமக்குள் கிடைப்பதை நாம் உணர்கிறோம். அப்படியாப்பட்ட அந்த உடல் நம் உள்ளத்தில் கடந்து வரப்படும் பொழுது நாம் அதை வாங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை உட்கொள்வது வழக்கம். ஆனால் அந்த நற்கருணைக்குண்டான ஒரு மரியாதையை நாம் கொடுக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து ஆழப்படுத்தி பார்க்க வேண்டும். நற்கருணையானது நம்ம கைகளிலோ நாவுகளிலோ வாங்கப்படுகின்ற பொழுது அதற்கு தகுதியான பாத்திரமாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். ஒரு உறவுகள் நம்ம வீடுகளுக்கு வருகின்ற போது அவர்களை வருவதை வரவேற்கும் விதமாக வீடுகளை சுத்தம் செய்வதும் அவர்களுக்கு பிடித்தமான காரியங்களை செய்து வைப்பதும் வழக்கமாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் ஆலயங்களுக்கு செல்பவராக இருந்தாலும் சரி, ஞாயிறு அன்று வழிபாடுகளுக்கு சென்று நற்கருணை உட்கொள்பவராக இருந்தாலும் சரி, அவர் நம்மோடு நம் உள்ளத்தில் வருவதற்கு நாம் நம் உள்ளத்தை சுத்தம் செய்து அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்து அவரை வரவேற்கும் விதத்தில் நாம் நம்மை தயார் செய்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு உறவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நம்மளுடைய வாழ்வாக இருக்கின்ற அந்த நற்கருணைக்கு, அந்த இயேசுவின் உடலுக்கு நம்ம கொடுக்கின்றோமா? நீங்களும் நானும் அதை உட்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம் உள்ளத்தில் வாழ்கின்ற அந்த இயேசுவோடு எவ்வளவு நேரம் நீங்கள் இணைந்து பேசுகின்றீர்கள்? அந்த உணவை வாங்கி அவரோடு நீங்கள் உறவாடுகின்ற நேரம் எத்தனை அதை மறந்துவிட்டு வெளியிலே வந்து அந்த அப்பத்தை உட்கொண்ட நாவின் வழியாக பேசுகின்ற பேச்சுக்கள், சிந்திக்கின்ற சிந்தனைகள் எல்லாம் மாறுதலாக இருந்து கொண்டு இருக்கிறதே நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அது உடல் அல்ல, அது ஒரு மீட்பு. அவர் நம்மளோடு பேசுவதற்காக நம் உள்ளங்களில் கடந்து வருகிறார். அந்த நற்கருணை பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த வெண்மையான உடல் அவர் நம்மோடு பேசுவதை நீங்கள் ஒவ்வொரு நாள் உணர்ந்து பார்க்க முடியும். இப்பமெல்லாம் உங்களுக்கு பலவீனம் வருகின்றதோ, வேதனைகள் வருகின்றதோ, கண்ணீர்கள் வருகின்றதோ, அப்பமெல்லாம் சோதனை வருகின்ற பொழுது
இந்த நற்கரனை மட்டும் நீங்கள் உற்று பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு முகம், அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திற்கு மருந்தாக இருக்கும். அது ஒரு ஆறுதலாக இருக்கும். அவர் உங்களோடு பேசுவதை உங்களால் உணர்ந்து பார்க்க முடியும். அப்படியாகத்தான் இந்த நற்கரணை இன்று விளங்கி கொண்டு இருக்கிறது. இந்த நற்கரணின் மத்தியில் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது ஏராளமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டு இருப்பதை உலக அளவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிறரோட வாழ்க்கையிலும் இது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மருந்தாக இருந்து கொண்டு இருப்பதை உலக அளவில் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலையில உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற நபர்களுக்கு கூட இந்த உணவானது அளிக்கப்படுகின்ற போது அவர்கள் மீண்டும் உயிர் பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தது உண்டு. நாம் வெறும் அடையாளங்கள் மட்டும் இந்த நற்கரணை வழிபாடு அல்ல, ஆண்டவரோடு உருவாடுகின்ற ஒரு வேலை, அவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு வேலை, அந்த உணவு எனக்கு உயிரை தரக்கூடிய ஒரு வேலை. ஆம் பிரியமானவர்களே, எப்போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வருகிறதோ, வேதனைகள் வருகிறதோ, கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கின்றீர்களோ, அப்போதெல்லாம் அந்த நற்கரணைக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிங்க. ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் இப்படியாக இந்த காணொளி மூலமாவது இந்த நற்கரணையை பார்க்கின்ற பொழுது அவர் பேசுகிற உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை வரும். அப்படியான விசுவாசத்தோட இந்த ஜெபங்களுக்கு கடந்து செல்வோமா? அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரோடு இந்த ஒரு நிமிடத்தை செலவிடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நற்கரணை நிமித்தமாக பிள்ளைகள் இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றி, நீரே உயிருள்ள ஆண்டவர், இதோ உடல் தான் மீட்பின் சின்னமாக இருந்து கொண்டு இருக்கிறது, இதோ என்னுடைய உடலை உணவாக கொடுத்தேனே என்று சொல்லி நீங்க பார்க்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் மனம் நொந்து போகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இதுக்கு தகுதியற்ற பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, உம்மை உட்கொண்டு ஆண்டவரே கிறிஸ்துவாக நான் வாழாமல் இருந்த நேரங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே அப்பா, என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, என்னை மன்னித்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே ஜெப கருத்துக்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் கண் பாருங்க. ஆண்டவரே பிள்ளைகளோட தேவைகளை இங்கே சந்திங்க. ஆண்டவரே அப்பா, இந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிற அப்பா, இந்த காணொளி மூலயமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, இந்த பிள்ளைகள் என்ன நோக்கத்தோடு இதில் இணைந்து இருக்கிறார்களோ, என்ன தேவையோடு இணைந்திருக்கிறார்களோ, அப்பா நீங்கள் தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே நீங்கள் அவரோடு பேசுவதை அவர்கள் உணரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அவருடைய வியாதிகளில் ஆண்டவரே, அவருடைய உள்ளத்தில் நீங்க பேசுங்க. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உட்கொள்கின்ற ஆண்டவரே உமது உடலானது என் உள்ளத்தில் கலந்து என் இரத்தத்தில் கலந்து ஆண்டவரே எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நீர் என்னோடு உறவாடுவதை, நீர் என்னோடு பேசுவதை விசுவசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்மோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு ஆற்றல் மிக்கது, எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு சுவை மிக்கது என்பதை நாங்கள் உணரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கண்ணீரை மாற்றுங்க. ஆண்டவரே கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கவலையை மாற்றுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாள் ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, இந்த நேர பொழுது அவர்களுக்கு ஒரு மீட்பின் சின்னமாக இருக்கட்டும். அப்பா, ஒரு அதிசயங்களை காணக்கூடிய நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த நேரங்களை செலவிட்டு ஆண்டவரே பார்க்கின்ற பிள்ளைகளுக்கு தேவன் தான் ஒரு அதிசயங்களும் அற்புதங்களையும் நடக்கக்கூடிய நேரமாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, இணைப்பில் இணைந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இயேசுவின் இரத்தத்தை இவர்கள் மேல் தெளித்து அவர்களை தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவராம் அற்புதங்களை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதிசயம்